கருத்துக்கள் நீங்கள் சொன்னீங்க. அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது நிறைய வார்த்தைகளில் வந்து அர்த்தங்களை பார்க்கும்போது ஆன்மீகத்தில் வந்து அது பலவிதமான கருத்துக்களை நமக்கு அது சொன்னது. அது வந்து ஒரு மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருந்தது. அது வந்து ரொம்ப நன்றி உங்களுக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த ஹீப்ருவை வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களும் அதை அறிஞ்சிக்கிற மாதிரி நீங்கள் எளிமையாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இப்போ நம்ம டாக்டர் சரத் பிரியதேவ் அவருடைய அனுபவத்தை பற்றி, அவர் ஆன்மீகத்தில் அவருக்கு கிடைத்த சாட்சி, அவருக்கு கிடைத்த ஆழமான ரகசியங்கள், அதெல்லாம் பற்றி நம்மோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறாரு. நான் அவரோட பேசி கொண்டு இருக்கும்போது அநேக காரியங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம உலகத்தில், ஆன்மீக உலகத்தில் தவறான காரியங்களை நம்ம சித்தரித்து தான் இன்னைக்கு ஆன்மீகம் தேடிட்டு இருக்கோம். அதெல்லாம் அறியாமையினால அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி அவர்கிட்ட ஆழமாக நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்காக அவர் வந்திருக்காரு. தேங்க்யூ மிஸ்டர் சரத், காட் பிளஸ் யூ. ஓகே, நம்ம பேசி கொண்டு இருந்ததுபடி சித்தர்களை பற்றி நீங்கள் பேசுனீங்க. சித்தர்கள் எப்படி அவங்க இருந்தாங்க முன்காலத்தில், அவங்க என்ன மாதிரி தொழுகை கொண்டு இருந்தாங்க, அவங்களுடைய மோட்டோ என்ன, அவங்க எப்படி உலகத்தில் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ வந்து சித்தர்கள்னு சொல்லும்போது அவங்க யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டவுட்டு, ஒரு அறியாமை இருக்குது. சித்தர்கள்னா அவர்கள் வந்து ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்குது. அது ஒரு பெரிய அறியாமை, நம்ம மக்களுக்கு இருக்கிற ஒரு அறியாமை. இந்தியாவில் இருக்கக்கூடிய சமயங்கள், மதங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வெள்ளைக்காரங்க வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு மதம் தான் இந்து மதம். அந்த இந்து மதத்தில் வந்து சைவம், வைணவம், அப்புறம் ஆசீவகம், இந்த மாதிரி நிறைய சீக்கிய மதம், இந்த மதங்கள் எல்லாத்தையுமே அவங்க சேர்த்து ஒரு பேர் தான் கொடுத்துருக்காங்க, இந்து மதம்னு சொல்லி. அது அப்படி இல்லை. இந்து மதம்னு சொல்லி ஒரு குரூப் தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் சைவம்னு சொல்லி ஒரு குரூப்பு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, வைணவம்னு சொல்லி ஒரு குரூப்பு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, சமணம்னு ஒரு குரூப்பு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ வேற நான் வேற அப்படின்னு தான் இருக்கிறாங்க. இப்போவும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனால் வெள்ளைக்காரங்களுக்கு அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. இவங்க கிறிஸ்டியன்ஸு தனி, முஸ்லிம்ஸு தனி, இந்த மற்ற எல்லா இந்தியாவில் உள்ள மதங்கள் எல்லாம் சேர்த்து ஹிந்துஸ்னு பேர் வச்சுட்டாங்க. இப்போ இந்த சித்தர்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க அதனால இந்த சித்தர்களை மக்கள் என்ன நினச்சிட்டாங்க, அவங்க இந்துக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய முரண்பாடு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சித்தர்கள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து இந்த இந்துக்கள் கும்பிடுகிற எந்த சாமியையும் அவங்க கும்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கடவுளை பற்றி நல்லாவே தெரியும். அவங்க கடவுளை, இறைவனை எப்படி சொல்றாங்கன்னா பதி பசு பாசம்னு சொல்றாங்க. அது வந்து அவங்க இந்துக்கள் கும்பிடுற எந்த தெய்வங்களையும் அவங்க வழிபட்டது கிடையாது. அவங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா நம்ம கடவுளோட பேசுறது, கடவுளோட போய் சேர்றது, நம்மளுடைய ஆத்மாவை கடவுளுடைய பரமாத்மாவோட இணைக்கிறது. அதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் வந்து முக்தி. முக்தி அடைகிறது தான் அவங்களுடைய எய்மா இருந்தது. அந்த முக்தி அடைவதற்கு உண்டான பிராக்டிசஸ் அதை வந்து அவங்க செய்தாங்க. இது இந்தியாவில் நடந்துகிட்டே இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த மோசஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படி ஆண்டவரோட சஞ்சரிக்கிறது, ஆண்டவரோட சம்சாரிக்கிறது, அதாவது பேசுறது. அவருடைய ஆண்டவர் இவர்கிட்ட பேசுவார், இவர் ஆண்டவர்கிட்ட பேசுவார். அது சர்வசாதாரணமா நடக்கும். அது காரணம் அவர் வந்து ஒரு பரிசுத்தவான். அதே மாதிரி ஆபிரகாம் ஒருத்தர் இருந்தார். அவரு வந்து ஆண்டவர்கிட்ட பேசுவார், ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுவார். இதெல்லாம் நம்ம நிறைய பைபிள்ல நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் யாக்கோபு அதே மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட பேசுவார். அவங்கெல்லாம் ஏனோக்குன்னு அவரும் ஆண்டவர் கூட 300 நாள் வந்து 300 வருஷம் வந்து சஞ்சரிச்சிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, எல்லாமே செய்திருக்கிறாரு. அதே மாதிரி ஆதாமும் வந்து ஆண்டவர் கூட சர்வசாதாரணமா பேசிட்டு இருப்பாங்க. ஏதேன் தோட்டத்துல உலா வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்து அப்படிப்பட்ட நிறைய புருஷர்கள் இங்க இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க, எலியா அந்த மாதிரி சொல்லி இவங்கள மாதிரியான ஆட்கள் தான் இந்த சித்தர்கள். இந்த சித்தர்களும்
இறைவனை பார்க்கறது. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஔவையார் வந்து கடவுளை பார்த்துருக்குறாங்க. அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் இவங்க எல்லாமே கடவுளோட பேசுவாங்க, கடவுளை பார்த்துருக்குறாங்க. இதே தான், அதாவது ஒரு ஆத்மா, தூய ஆத்மா, பரிசுத்தமானா இருக்கிற ஆத்மாக்கள் ஆண்டவரோட சஞ்சாரிக்கிறாங்க, பேசுறாங்க. அவங்க சொல்றதை இவங்க கேட்கறாங்க, இவங்க சொல்றதை கடவுள் கேட்கறாரு. இப்படி வந்து சர்வசாதாரணமா பண்ணிருக்கிறாங்க. அது எப்படி இஸ்ரேல்ல இவங்கெல்லாம் பண்ணாங்களோ, மோசஸ், ஆபிரகாம் மாதிரி ஆட்கள் பண்ணாங்களோ, அது மாதிரி இந்தியாவிலையும் இவங்க ஆண்டவரோட பேசியிருக்கிறாங்க, பழகிருக்கிறாங்க. இவங்க அந்த நம்மளுடைய அறியாமையில இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவருக்கு விரோதமானவர்கள், இவங்க வேற மதத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்தை உருவாக்கப்பட்டு இங்க நிறைய மத சண்டைகள், சச்சரவுகள், சித்தர்களை வந்து கழுவேற்றி கொன்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன்னா இங்க பல மதங்கள் வந்து ஒருத்தர் டாமினேட் பண்றதுக்கு முயற்சிச்சிருக்காங்க. சமணர்கள் வந்து சைவர்களை கொண்டு இருக்காங்க, சைவர்கள் வந்து சமணர்களை கொண்டு இருக்காங்க, வைணவர்கள் வந்து அவங்க தனியா இருப்பாங்க, சைவர்கள் கூட சேர மாட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் வந்து மக்களுக்கு முதல்ல தெரியும். இது கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமா தெரியும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் வந்து எல்லாருமே ஒரே கேட்டகரியில வச்சிருக்காங்க, இந்துக்கள் அப்படின்னு நினைச்சு இப்படி இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு வந்து இந்த அறியாமை முதல்ல நம்ம போக்கணும். நீங்க கிறிஸ்டியன் தியாலஜி படிக்க போனீங்கன்னா அங்க இப்ப இந்த துவேஷமும் இருக்காது. அங்க நீங்க வந்து பகவத்கீதையும் படிக்கணும் அப்படிம்பாங்க, குரானையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புத்த மதம் தத்துவங்களையும் படிக்கணும். எல்லாத்தையும் படிச்சுட்டு நீ கிறிஸ்தவ போதகரா போ. அப்பதான் நீ வந்து கரெக்டா அதை பண்ண முடியும், செய்ய முடியும். என்ன வித்தியாசம், அந்த டிஃபரன்ஷியல் இது என்னென்ன கேட்டகரி, என்னென்ன கஸ்டம்ஸ் ஒரு மதத்துல இருக்கிறதுங்கிற தெரிஞ்சுக்கிட்டு நீ மத பிரச்சாரத்துக்கு பிரசங்கம் பண்ணணும், ஆன்மீகத்துல போகணும் தான் அவங்க சொல்லுவாங்க. அப்படி ஆனா மக்களுக்கு என்னன்னா நம்மெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க சொல்லி இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கிறிஸ்தவ மதம் பிடிச்சி மற்ற மதங்களை வந்து துவேஷம் வந்து வளர்த்து விட்டுறாங்க. ஏன்னா அப்படி இவங்களை கட்டுக்கோப்பா வைக்கிறதுக்கு சர்ச்சுக்குள்ள அவங்களை கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும், இல்லாட்டி இவங்க பிரிஞ்சு அங்க போயிடுவாங்க, இங்க போயிடுவாங்க பயத்துல இவங்க வந்து நம்மெல்லாம் ஒரு கரெக்டான மதம், கரெக்டா ஃபாலோ பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்றதுதான் கரெக்டா கடவுள் முடியும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லை. ஆன்மீகங்கிறது யாருக்கெல்லாம் ஆத்மா இருக்கிறதோ அவங்கெல்லாம் ஆன்மீகவாதியா மாறும். அந்த ஆத்மாவை உணர்ந்தவங்க அந்த ஆத்மாவை இறைவனோட சேர்றதுதான் இதனுடைய எண்டு. நம்ம மனுஷ பிறப்பினுடைய எண்டு, ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னன்னா நம்மளுடைய ஆத்மாவை இறைவனோட சேர்க்கிறதா. அதை வந்து சித்தர்கள் எப்படின்னா பிராக்டிஸ் பண்ணி அவங்க சேர்ந்துருவாங்க. இந்த மோசஸ், ஆபிரகாம் மாதிரி ஆட்களும் அவங்க ஒரு பிராக்டிஸ் பண்ணி அவங்களும் சேர்ந்துட்டாங்க. இதுல ரெண்டும் கெட்டானா இருக்கிற சில மதத்துக்கு சேர்ந்தவங்க தான் உங்களுக்கு உண்மை தெரியாம, இந்த சத்தியம் அறியாம நம்ம ஆத்மாவை ஆண்டவத்தை சேர்க்கிற அந்த சம்பவத்தை, அந்த பிராக்டிஸ் இல்லாம இந்த உலக காரியங்கள்ல மாட்டிக்கிட்டு உலகத்துல உள்ள வழிபாடுகள் இதை செய்தாதான் கடவுள்கிட்ட போகலாம் அப்படின்னு தப்பான நடத்துதல்ல அவங்க போயிடுறாங்க. அதுக்கு காரணம் இந்த உலகத்தை பற்றி அவங்களுடைய பற்று, இந்த உலகத்து காரியங்களை பற்றி அவங்களுடைய பற்று இருக்கிற வரைக்கும் சரீர சம்பந்தப்பட்ட அந்த காரியங்களையே அவங்க நினைச்சு இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது அல்ல. அதான் ரெண்டு நமக்கு லைஃப்ல வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று சரீரத்தினுடைய வாழ்க்கையும் இருக்குது, இன்னொன்று நம்ம ஆத்மாவுடைய வாழ்க்கையும் இருக்குது. அப்போ சரீரத்துக்குடைய வாழ்க்கைக்கு நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், காசு பணம் சம்பாதிக்கணும், ஒரு கல்யாணத்தை பண்ணணும், ஒரு குழந்தைய பெற்றுக்கணும், அப்புறம் அந்த வியாதிகள் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் போய் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்படி ஒரு முறை இருக்குது. இது சரீர வாழ்க்கைக்குரிய முறை தான். ஆனால் ஆத்மாவுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அந்த லைஃப்ல போறது எப்படின்னா இந்த உலக காரியங்களை ரொம்ப பற்று இருக்கக்கூடாது. என்னுடைய பொருள், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய காரியங்கள், என்னுடைய சொந்தக்காரங்க இப்படிங்கிற ஒரு பற்றுல இருந்து அது மூலம் ஒரு இன்னல்கள், சண்டைகள், சச்சரவுகளை மாட்டிக்கிட்டு கடைசி ஜெயிலுக்கு வர கொண்டு போய் எடுத்து வச்சோம். அதுல வந்து ரொம்ப பற்றா இருந்தாச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா, சரி பொறுமையா இருக்கு, ஒரு பிரச்சனையா, சரி நம்ம சொந்தக்காரங்களுக்கு பிரச்சனையா, உடனே அறுவாள் எடுத்துடக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் பொறுமை,
ஒரு நிதானம் வேணும். அதுக்கு தான் வந்து மன்னிப்புங்கிற விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து வந்து மன்னிப்புன்னு சொன்னது எதுக்குன்னா, இந்த சரீர வாழ்க்கையில வந்து ரொம்ப நீ வந்து கோவப்படுறாத, ரொம்ப நீ அந்த பொறாமப்படுறாத, ரொம்ப வந்து நீ வந்து அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதங்கிறதுக்காக நான் மன்னிப்பு வச்சிருக்கிறேன். இப்ப இந்த மன்னிப்பு எதுக்குன்னா 70 தடவை மன்னிச்சு விடு. ஏன்னா முதல்ல எடுத்தோடனே கோவப்பட்டு அடிச்சிடக்கூடாது, திட்டிடக்கூடாது, அறவாழ எடுத்துடக்கூடாது, டைவர்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறதான் இயேசு சொன்னது. பொறுமையாரு, மன்னிப்பு வேணும், மன்னிச்சு விடுன்னு சொன்னா அதுக்குள்ள அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம விட்டுட்டு நம்ம சரீரத்துல வரக்கூடிய அந்த கோப தாபங்களை உடனே காட்டிட்டு இந்த சரீர வாழ்க்கையிலே நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு இல்லாட்டி அவசரப்பட்டு அல்லது ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அறகுறையாவே முடிச்சுட்டு இப்படி போறாங்க. இப்ப நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, லௌகீக காரியங்களுக்கு ஒரு லிமிட் வச்சுட்டு மெயினா மேக்சிமம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஆன்மீக காரியங்களுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு முறை. லௌகீக காரியங்கள் சரீர வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு தான் செய்யணும். இப்ப நமக்கு வாழ்றதுக்கு எத்தனை கோடி தேவை? 1 கோடியோ 2 கோடியோ இருந்தா போதும், அழகா வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கோம். ஆனா நம்ம பேராசைப்பட்டு பல கோடி சம்பாதிக்கணும்னு சொல்லி காசுங்கிறது வந்துட்டுனாலே அங்க பிரச்சனை வந்துடும். காசு ஓரளவு தான், அதுதான் ஒரு லிமிட் வேணும் நமக்கு. உலக ஆசையில ஒரு லிமிட் இருக்கணும் சரீர வாழ்க்கையில். அது இல்லாம பேராசை வந்து அந்த அறிவை எவ்வளவு மழுங்கடிச்சிருக்கு. அதாவது இதுக்கு எதுக்காக நம்ம இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றோம், பொறுமையாரு, மன்னிச்சு விடலாம் சொல்லியிருக்காருன்னா, எவ்வளவோ காரியங்களுக்கு நம்ம லீகல் சட்டப்படி எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. சட்டத்தின்படி நம்ம வாழ்ந்தாலே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. சட்டத்தின்படி வாழ்ந்தாலே நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தலாம். ஆனா சட்ட விரோதமான காரியங்களை செஞ்சு நமக்கு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களையும் செஞ்சு அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு வந்து சரீர வாழ்க்கை மேல அவ்வளவு பற்று, அவ்வளவு பணத்து மேல அவ்வளவு ஆசை, இப்படியெல்லாம் இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை தான் வரும். இதுக்காக தான் ஆண்டவர் பிறந்தாரு உலகத்துல. இந்த மாதிரி எல்லாம் மாட்டிக்காதீங்க, இந்த மாதிரிலாம் செய்து உங்க வாழ்க்கையை நாசம் ஆக்கிறாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் வந்தார் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனா அவரு சொல்ற எந்த காரியங்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்லை. நம்ம வந்து சர்ச்சுக்கு போனோமா, பாட்டு பாடணுமா, ப்ரேயர் பண்ணோமா, அது வேணும் இது வேணும்னு கேட்டோமா, சாட்சி சொன்னோமா, பைபிளை படித்தோமா. பைபிளை படிக்கிறது வந்து ஒரு 50, 60, 70 வருஷமா பைபிளை படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு முடிவு வரல, முடிவுக்கு வரமாட்டாங்கிறாங்க யாருமே. எந்த சர்ச் ஆனாலும் 50 வருஷமா பைபிளை படிச்சு என்னதான் பண்றாங்களோ தெரியாது, புரியவே இல்லை அவங்களுக்கு. பைபிளும் புரியல, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாலும் அதுவும் புரியல, இயேசு கிறிஸ்து யாருன்னா அதுவும் புரியல, கடவுள் யாருன்னா அதுவும் புரியல, இந்த வாழ்க்கை எதுக்காக இருக்குதுன்னா அதுவும் புரியல, இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா உலகத்தினுடைய ஃபார்முலாஸ் என்னன்னா அதுவும் புரியல. எதுவுமே புரியாம புரியக்கூடாதுன்னே அவங்கள ஒரு அட்மாஸ்பியர்ல வச்சு பாதுகாத்து அவங்க இந்த காணிக்க போடணும் அப்படிங்கிற காரியங்களை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொழப்பு நடத்துறதுக்கு தான் இந்த சர்ச்சை வச்சு நம்ம ஆட்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சர்ச்சு வர்ஷிப்னு சொல்லி பண்றது. இப்ப இவங்க வர்ஷிப் பண்ணி தான் கடவுளை பெருசா காட்டணுமா? ஒரு அரசியல்வாதியை வாழ்க நீ பெரிய ஒரு வல்ல ஒரு என்ன அப்படின்னு சொல்லி அந்த புகழ்ந்து சொல்ற மாதிரி கடவுளை புகழ்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவரு எல்லாத்தையும் படைத்த சர்வ வல்லமையும் பொருந்திய ஒரு மகா இரக்கமுள்ள ஒரு மகா வல்லவரான ஒரு தேவன் தான் அவர். அவர் நம்மளெல்லாம் படைச்சிருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய நாலேஜ், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தா நம்மள ஒரு கிரியேட்டிவா நம்மளை படைச்சிருக்கிறாரு. நமக்கு எந்தாவது குறை இருக்குதா? நமக்கு எல்லா சென்சஸும் படைச்சி எல்லா விஷயத்திலும் நமக்கு சென்சிபிளா படைச்சி. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு சன்லைட்டுக்கும் ஒரு ரெயின் வந்தாலும் சரி, ஒரு அதிகமா காற்றடிச்சாலும் சரி, இல்ல தண்ணினாலும் சரி, வெள்ளப்பெருக்குனாலும் சரி, எல்லாத்துக்கும் நம்மளை சமாளிச்சு என்னென்ன பிரச்சனை வந்தாலும் இந்த உலகத்துல சமாளிச்சுக்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளை கிரியேட் பண்ணிருக்காரு. அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். எல்லாத்தையும் தாங்குற மாதிரி, இந்த கிளைமேட்டை தாங்குற மாதிரி நமக்கு ஒரு பாடி, ஒரு வெளிச்சத்தை தாங்குற மாதிரி ஒரு கண்ணு. ஏன்னா ரொம்ப தீ வந்தாச்சுன்னா அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வந்து தாங்கிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மள படைச்சிருக்கிறார். ஓவர் தீயும் வரக்கூடாது, ஓவர் குளிர்ச்சியும் இருக்கக்கூடாது, ஓவர் வந்து லைட்லயும் இல்லாம அந்த மாதிரி ஒரு கரெக்டா எல்லாமே கரெக்டா பெர்ஃபெக்டா ஒரு மனுஷன் வாழணும் எப்படி வாழலாம்னு
எவ்வளவோ ஐடியா பண்ணி என்ன நான் ஆண்டவருடைய படைப்பை நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமா அற்புதமா இருக்கும். இப்போ ட்ரைனேஜ் சிஸ்டம்னு நம்ம உடம்புல ஒன்று இருக்குது. அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து மேலேருந்து கீழே தான் போகுது. இது மேலேருந்து கீழே போகுதுன்னு எப்படி அவரு கண்டுபிடிச்சாரு? ஏன்னா ஒரு இயற்கையா ஒரு தண்ணிங்கிறது மேலேருந்து கீழே நோக்கி வரும். பூமிக்கு ஒரு புவியீர்ப்பு விசை ஒன்று கொடுத்துருக்கிறாரு. பாருங்க என்னெல்லாம் நமக்காக அவர் படைச்சிருக்காரு. பூமிக்கு ஒரு புவியீர்ப்பு விசை, ஒரு காந்த விசை, இதெல்லாம் அவர் கொடுத்துக்கிட்டு தான் நம்மளை படைக்கிறாரு. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக தண்ணிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி மேலேருந்து கீழே வழியா போகுது. ட்ரைனேஜ் சிஸ்டம். இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் மட்டும் சரியா இல்லைன்னா என்ன நடக்கும்? நமக்கு வியாதிகள் வந்துடும். இப்போ தண்ணி வந்து கீழே இருந்து மேலே போகிற மாதிரி வச்சிருந்தா என்னத்துக்காரு? அப்போ நம்ம தலையில தான் நடக்கணும். ஏன்னா அப்போ நம்ம நேராக நடக்கணும். இந்த தண்ணி வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் கீழே போகணும். இதெல்லாம் அவர் எந்த அளவுக்கு அவர் யோசிச்சு பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி காற்று, வெப்ப காற்று வந்து நம்ம உடம்புல இருந்து மேலே நோக்கி போகுது. அது கீழே வராது, அது மேலே போகுது. அப்போ லைட்டு ஏர் வந்து மேலே போகணும். ஸ்ட்ராங் ஏர், வெயிட் கூடின ஏர் வந்து கீழே வரணும். ஆக்சிஜன் வந்து கீழே வரும். கார்பன் டை ஆக்சைடு வந்து மேலே போகும், ஏன்னா வெயிட் கம்மி. இப்படியெல்லாம் வந்து ஒரு சயின்ஸோ திங்க் பண்ணி அவர் நம்மளை படைச்சிருக்காரு. இந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக படைச்சி நமக்கு வியாதிகள் வந்து வராத அளவுக்கு தான் நம்மளை படைச்சிருக்காரு. நம்ம வேணும்னே வந்து ஆசைப்பட்டு பல விதமான காரியங்களை சாப்பிட்றது, உடம்புக்கு தேவையில்லாத பாய்சனஸ் விஷயங்களெல்லாம் சாப்பிட்றது, அளவுக்கு மேலே ஆசைப்பட்டு சாப்பிட்றது, பெருந்தீனியாக சாப்பிட்றது, இந்த மாதிரி இனிப்பு ஓரளவுக்கு தான் எடுக்கணும்னு பார்த்தா அது கிலோ கணக்கில் இனிப்பு போட்டு சாப்பிட்டுட்டு அது வேற மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு அளவோடு அனுபவிக்கணும். ஒவ்வொரு அளவுக்கு அதிகமாக அனுபவிச்சு நமக்கு பிரச்சனைகளையும் இந்த வியாதிகளையும் நம்மளே கூட்டிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கடவுள் படைத்த நம்ம உடம்ப நல்ல கவனிச்சுக்கணும். இந்த உடம்பை பற்றி நல்லா தெரியணும். நான் உடம்பு என்ன விஷயங்கள் இருக்குது உடம்புல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பலவிதமான காரியங்கள் அவருக்கு சொல்லியிருக்கிறார். சித்தர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பை கவனிக்கிறதுக்கு, உடம்பை பேணி காக்கிறதுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. நிறைய ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம செய்யணும்னா நம்ம உடம்புல வியாதியே வராது. வியாதியே வராமல் நாமளே அதை க்யூர் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜிலாம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதை உடம்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளை வந்து எந்த ஆஸ்பத்திரிக்கும் எந்த மருந்துகளும் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடம்பை வந்து க்யூர் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் வந்து நிறைய காரியங்களை கொடுத்துருக்காரு. அதை கண்டுபிடிச்சவங்க சித்தர்கள். சித்தர்கள் வந்து கடவுளோட பேசுகிறவங்க, கடவுளுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்கள் தான் சித்தர்கள். அதுதான் இந்த சித்தர்களுடைய டெஃபினிஷன். கடவுள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வெறும் இந்த வியாதிக்கு மருந்து கொடுத்து தீக்கிறவங்க சித்தர்கள். சித்தர்கள் வந்து சரீரத்துக்கு உண்டான வியாதிகளுக்கும் மருந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஆத்மாவை, கடவுளுடைய ஆத்மா என்ன சொல்லுதோ அதை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து அந்த சென்சிட்டிவாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. கடவுள் என்ன சொல்கிறாரு, அவர் பேசுவதை இவங்க கேட்டுக்குவாங்க. கடவுளோட பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய அற்புதங்கள் அவங்க செய்கிற அளவுக்கு அவங்க வந்து கடவுளோட சித்தத்தின்படி வாழ்ற மாதிரி சித்தர்கள். இந்த சித்தர்கள் சொன்ன காரியங்களை நம்ம கொஞ்சம் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். அது பக்திக்கு. அதே மாதிரி ஆத்மாவை வந்து ஆண்டவரோட சேர்க்கறதுக்கு உண்டான காரியங்கள் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ப்ராக்டிசஸும் இருக்குது. அதை நம்ம செய்தாலே போதும். நம்ம ஆண்டவர் சொல்லி சும்மா ஆண்டவருக்கு முன்னாடி அந்த வேஷம் போடக்கூடாது. ஏன்னா வெறும் வேஷம் போடுறதுனால அது வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து வேஷம் போட்டு அவர்களுடைய அட்ராக்ஷன் பண்ணி அவங்களுடைய காசு பறிக்கிறதுக்கு தான் அது யூஸ் ஆகுமே ஒழிய அந்த மாதிரி பக்தி, அந்த மாதிரி வேஷ வந்து நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து நிறைய இன்னைக்கு வந்து வேஷங்கள் போட்டு அதனால பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. வேஷம் போட்டு இன்னொரு பாஸ்டர் வந்து திட்டுறது, அவன் அதிகமாக வேஷம் போடுறான், இல்லை அப்படிலாம் வேஷம் போடுறது தப்பு. இவன் பணம் சம்பாதிக்கிறாங்க ஒரு வேஷம் போடுறான், அவன் பணம் சம்பாதிக்கிறான் அவன் ஒரு வேஷம் போடுறான். அப்புறம் வந்து பேசாம இருக்க வேண்டியதானே. ஆனால் இவன் என்னன்னா நமக்கு வர வேண்டிய காசை அவன் இழுத்து போயிடுவான்னு சொல்லி பயந்து போய் அந்த பாஸ்டர் அவன் வேஷம் போடுறான்னு சொல்லி இவன் திட்டுறான். இவன் வேஷம் போடுறான்னு அவன் இவனை திட்டுறான். இப்போ இந்த யூடியூப் வந்ததுனால நிறைய பேரை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஆன்மீகத்தை விட்டுறாங்க. ஆன்மீகத்தை விட்டுட்டு லௌகீகத்தை தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பாஸ்டர்கள் வந்து லௌகீகத்தை, அந்த ஆட்கள் வராங்க, அவங்களுக்கு ஏதோ வந்து சுகம் அளிக்கிற கூட்டம் மாதிரி போட்டு அவங்கள்ட்ட இருந்து காணிக்க வாங்குறது, இந்த மாதிரி வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால நம்ம
இந்த குட் சமாரிட்டன் மினிஸ்ட்ரிஸ் மூலமாட்டு கொஞ்சம் ஒரு ஞானத்தை மக்களுக்கு சொல்லணும், ஞானத்தை மக்கள் பெற்றுக்கொள்ளணும்னு நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம். அதுக்கு வந்து இந்த தொடக்கம் ஆமாம் தொடக்கம். நம்ம இந்த உண்மையான காரியம் இப்போ நம்ம சொல்றது வந்து பணத்தை எதிர்பார்த்து செய்யவில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய அந்த எய்ம் என்ன, அவங்க கோல் என்ன, ஆத்மாவை நம்ம ஆண்டவருடைய பரமபிதாவோட இணைக்கிற அந்த சித்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அதை முக்தின்னு சொல்லுவாங்க. நம்ம கிறிஸ்டியானிட்டியில் வந்து அதை வந்து ஆண்டவரோட பரலோகத்துக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு இதை சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஆத்மாவது ஆண்டவரோட அந்த இணையிற டைம் வந்து அந்த காலங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்ம இருப்போம். அதை வந்து சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. முன்னோர்கள் வந்து அதை பேரின்பம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த முக்தி அடைகிறத பேரின்பம், நம்ம ஆத்மாவும் ஆண்டவருடைய ஆத்மாவும் ஒன்றாகிறது, அந்த அதைத்தான் யோகம்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஆத்மாவும் ஆண்டவருடைய ஆத்மாவும் ஒன்றாகிறத அதை வந்து யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து ஒரு மதங்களும் வேற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஈஸியான ஸ்ட்ரைட் ரூட் வந்து இந்த சித்தர்கள் சொன்னது ஸ்ட்ரைட் ரூட் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது அந்த ஆன்மீகவாதிகளுக்கு அது நல்லது. இதில் வந்து மதங்கள் வந்து நம்ம வந்து விட்டுறோம். மதங்கள் வந்து இந்த லௌகிக காரியங்களுக்குரியது. ஒருத்தர் வந்து கிறிஸ்தவனோ, ஒருத்தர் இந்துன்னோ, ஒருத்தர் முஸ்லீம்னோ, இல்லை ஒருத்தர் பௌத்தர்னோ, ஒருத்தர் சீக்கியர்னோ சொல்கிறது வந்து உலகத்தில் இந்த சரீரங்களுக்கு உரியதான். சரீரங்களுக்கு தான் இந்த மத பேர்லாம், இவன் இந்து இவன் முஸ்லீம். ஆனால் ஆன்மாவுக்கு மதம் கிடையாது. ஆன்மாவுக்கு மதம் கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் அல்ல, அல்லது யூத மதத்தை சார்ந்தவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வழியை கரெக்டாக உங்களுக்கு பைபிள் புரிஞ்சிருக்குதுன்னா அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் அல்ல. ஆனால் அதிகமாக வந்து கிறிஸ்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவ கடவுளாக கும்பிடுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிற எந்த காரியங்களையும் அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இயேசு கிறிஸ்து சொன்ன எந்த ஒரு காரியத்தாவது இயேசு கிறிஸ்து பேங்க் பேலன்ஸ் வச்சுருந்தாரா, இல்லை பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்னு சொன்னாரா? இல்லை. உன்னுடைய எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றுவான்னு சொன்னார். என்னன்னா எந்த சொத்து பத்துக்கும் ஆசைப்படாதங்கிறத அதுக்குடைய அர்த்தம். ஏன்னா உன் காசை பற்றி நீ வந்து கவலைப்படாத. ஐயோ என் காசு போயிடுச்சே, எனக்கு காசு இல்லையே, எனக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லைங்கிற அந்த கவலை வரக்கூடாதுங்கிறது தான் அவர் சொன்னவருடைய அர்த்தம். நீ பணம் சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லல, பணம் சம்பாதிக்கலாம். அந்த பணத்து மேலே உனக்கு வந்து அந்த ஆசை, என் பணம் போயிடுச்சுனாலும் நம்ம கவலைப்படுறோம், பணம் இல்லாட்டாலும் கவலைப்படுறோம். அந்த கவலையெல்லாம் வரக்கூடாது. அதை வந்து ஒரு நீ செய்கிற வேலைக்கு ஒரு பலனாக எதிர்பார்த்துக்கலாமே ஒழிய, உங்களோட மோட்டிவ் வந்து கரெக்டான காரியங்களை மக்களுக்கு சொல்லணும், விசுவாசிகளுக்கு சொல்லணும். அதுவும் முக்கியமாக கிறிஸ்தவ மக்களுக்கு அதை சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அதனுடைய அது வந்து நம்ம நல்லபடியாக பண்ணலாம். அதுதான் விஷயம். ஓகே, தேங்க்யூ பிரதர். இனி வரும் எபிசோடில் நம்ம இதை குறித்து டீட்டெயிலாக பேசலாம். நீங்கள் இப்போ பேசுனது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாம் அவுட்லைனாக சொன்னீங்க. இதை பற்றியோடைய கேள்விகள் நான் அடுத்த எபிசோடில் கேட்குறேன். சரி, அது ஒன்றுன்னா நமக்கு இருந்ததுன்னா டாக்குமெண்டாக கூட நீங்கள் இதில் காமிக்கலாம். சரி, சரி. ஓகே, தேங்க்யூ. வெரி மச்.